ஒரு தந்தையின் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? அவர் பெற்ற செல்வம் அல்ல. அவர் பெற்ற மகன் பற்றி பிறர் பேசும் ஒரு சொல்தான். குறள் 70. மகன்தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன்தந்தை. எந்நோற்றான்கோல் எனும் சொல். அதிகாரம் 7. புதல்வரை பெறுதல். அறத்துப்பால். தமிழ் பொருள். ஒரு மகன் தன் தந்தைக்கு செய்யும் மிகச்சிறந்த உதவி என்னவென்றால், இவனைப் பெற்ற தந்தை என்ன தவம் செய்தான் என்று உலகம் புகழ்வதே ஆகும். எளிய விளக்கம். மகன் தந்தைக்கு பணம் கொடுப்பது, உதவி செய்வது எல்லாம் முக்கியம்தான். ஆனால் அதைவிட பெரியது, அவன் நல்ல குணம், அறிவு, ஒழுக்கம் கொண்டு வாழ்ந்து, பிறர் இவனைப் பெற்ற தந்தை மிகப்பெரியவர் என்று சொல்லும்படி இருப்பது. உதாரண கதை. ஒரு கிராமத்தில் ராமு என்ற விவசாயி இருந்தான். அவன் மிகவும் எளிமையானவன். அவனுக்கு ஒரே மகன் அருண். ராமு எப்போதும் அருணிடம் சொல்லுவான், நல்ல மனிதனாக இரு, அதுவே எனக்கு பெருமை. அருண் படிப்பிலும் நடத்தையிலும் சிறந்தவன். பெரிய அதிகாரியாக ஆனான். ஆனால் அதிகாரம் வந்தபின் கூட அவன் எளிமையை விடவில்லை. ஒருநாள் கிராம மக்கள் ராமுவை பார்த்து, உங்கள் மகன் மிகவும் நல்லவர். நீங்கள் என்ன தவம் செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அந்த நாள் ராமுவுக்கு கிடைத்த மகிழ்ச்சி, அவன் வாழ்நாள் முழுவதும் செய்த உழைப்பை விட பெரியது. இந்தக் கதையின் பொருள். ஒரு மகன் உயர்ந்து வாழ்வது மட்டுமல்ல, நல்ல மனிதனாக வாழ்வதே தந்தைக்கு உண்மையான பெருமை. ஊக்கவுரை. நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு உங்கள் நல்ல பெயர். நிஜ வாழ்க்கை சம்பவம். பல பெரிய மனிதர்கள், மருத்துவர், ஆசிரியர், சமூக சேவகர், அவர்களின் பெற்றோர் பெருமைப்படுவது அவர்கள் சம்பாதித்த பணத்தால் அல்ல. உதாரணமாக, ஒரு அரசு மருத்துவர் தினமும் ஏழை நோயாளிகளுக்கு இலவசமாக சேவை செய்தார். மக்கள் அவரைப் பார்த்து, இவரைப் பெற்ற பெற்றோர் எவ்வளவு நல்லவர்கள் என்று கூறினர். அந்த மருத்துவரின் தந்தை சொன்னார், என் மகன் நல்லவன் என்பதுதான் என் வாழ்க்கையின் பெரிய வெற்றி. நகைச்சுவை உதாரணக் கதை. ஒரு பையன் தினமும் வீட்டில் சாப்பிடாமல் வெளியே சாப்பிடுவான். ஒருநாள் அவன் அம்மா கேட்டாள், என் சமையல் பிடிக்கலையா? அவன் சொன்னான், அம்மா, உங்க சமையல் நல்லதுதான். ஆனா நண்பர்கள் சொல்றாங்க, நீங்க வீட்டில சாப்பிடறதாலதான் இவ்வளவு நல்ல பையனா இருக்கீங்கன்னு. அதனால வெளியே போய் கெட்டுப் போகாம இருக்க முயற்சி பண்ணுறேன். கதையின் சின்ன பொருள். நல்ல பெயர் என்பது உண்மையான செல்வம். அதை காப்பதுதான் பெற்றோருக்கு நன்றி செலுத்துவது. மீண்டும் குறள். மகன்தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன்தந்தை. எந்நோற்றான்கோல் எனும் சொல். தமிழ் பொருள். சுருக்கமாக, மகன் நல்லவனாக இருந்து தந்தையைப் பற்றி உலகம் பெருமையாக பேசச் செய்வதே மிகப்பெரிய உதவி. அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.